டிராகன் பால் டைமா எபிசோட் 10 ஒரு குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல டாக்டர் அதின்சும் மார்மாவும் சேர்ந்து பல முயற்சிகளுக்கு அப்புறம் மார்ஜின் பூவை விட பெட்டரான வெர்ஷனா மார்ஜின் கூவை உருவாக்கி இருப்பாங்க. டாக்டர் அதின்சு இந்த மார்ஜின் கூவோட பவரை செக் பண்றதுக்காக அவனுக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டரே போய் தமக்காமி ஒன்னு பீட் பண்ணிட்டு டிராகன் பாலை எடுத்துட்டு வாங்குறது தான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஓஷன் எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணா மார்ஜின் கூ தமக்காமி ஒன்னு சண்டைக்கு கூப்பிடுறான். தமக்காமி ஒன்னும் என்னையா சண்டைக்கு கூப்பிட்ட, சரி வா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அந்த மார்ஜின்க்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் இவனை பார்த்தா ஒரு காமெடிங்கிற ஃபீல் தான் வருதே தவிர சத்தியமா ஒரு பயங்கரமான வில்லன்கிற ஃபீல் எனக்கு வரவே இல்லை. அதுக்கேத்த மாதிரி தமக்காமி ஒன்னும் இந்த மார்ஜின் கூப்பையில அசால்ட்டாவே சமாளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெளிவா தெரிய வந்திருக்கு, 3 தமக்காமி ஒரே பவர் லெவல் கிடையாதுன்னு. தமக்காமி ஒண்ணு தான் இருக்கிறதுல பவர்ஃபுல் நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. கூவும் என்னதான் மேஜிக் டாஸ்ட் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணாலும் தமக்காமி எல்லா விஷயத்தையும் அசால்ட்டாவே டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் நின்னுட்டு இருந்துச்சு. இங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல கோகோட கேங் டீமன் வேர்ல்ட் 2க்கு டிராவல் பண்றதுக்காக வால்ப் சாமா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. வால்ப் சாமா உங்க கோட சொல்லுங்கன்னு கேட்க குளோரியா டீமன் கிங் ஆர்மியோட கோட சொல்றான். அதுக்கு வால்ப் சாமா உங்களெல்லாம் பார்த்தா கிங்கோட காட்ஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேக்குது. அதுக்கு பேன்சோ நாங்கெல்லாம் கிங் ஆர்மியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லி சமாளிக்கிறார். வால்ப் சாமாவை இவங்க டிராவல் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு நல்ல வேலை நம்ம வண்டி திருநது இன்னும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்ட்டு சந்தோஷப்பட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோகோட கேங். ஷின் கேக்குறது நம்ம கிட்ட டீமன் ஆர்மி வண்டி இருக்கு, நம்ம ஏன் டைரக்டா ஃபர்ஸ்ட் டீமன் வேர்ல்டுக்கு போக கூடாதுன்னு. அதுக்கு கோகு அப்படி போனா நம்மளால செகண்ட் டிராகன் பாலை கலெக்ட் பண்ண முடியாது, சோ நம்ம செகண்ட் டீமன் வேர்ல்டுக்கு போறதா கரெக்ட்னு சொல்றான். ஆனா ஆமாலன்னு சொல்லிட்டு எல்லாரும் செகண்ட் டீமன் வேர்ல்டுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீமன் வேர்ல்டு ஃபர்ஸ்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த வெஜிடாவோட கேங்ல இருக்க ஹைப்பஸ் புல்மாவை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். இதை கேட்டு கடுப்பான வெஜிடா டே பேதியில போவான் அவ என் பொண்டாட்டில அப்படின்னு சொல்றான். ஹைப்பஸ் பரவாயில்லைங்க வசதிக்கு இல்லனாலும் அசதிக்கு இருக்கட்டும் சொல்றான். வெஜிடா இன்னும் பயங்கரமா கடுப்பாயிட்டான். இதுக்கப்புறம் ஹைப்பஸ் விடாம நிறைய 18+ பேசி வெஜிடாவை வெறுப்பேத்திக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தான். மார்ஜின் கூவுக்கும் தமக்காமி ஒண்ணுக்கும் ஃபைட்டிங் என்ன போய்கிட்டு தான் இருக்கு. என்னதான் கூ பல கொலையத்தெல்லாம் காமிச்சாலும் தமக்காமி ஒண்ணு இந்த இங்கே பூசேன்னு அசால்ட்டா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. கூ இப்படி தொடர்ந்து பல்போங்கிறத பார்த்தா இவன் பார்க்க காமெடி பீஸ்மா இருக்கா, இவங்கட பூவோட பவர்ஃபுல்லா இருக்க போறாங்கிற டவுட் எனக்கு இங்க அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதே சமயம் டீமன் வேர்ல்டு 2க்கு வந்தாங்க கோகோட கேங். இந்த டீமன் வேர்ல்டுல கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வெறும் கிரீன் கலர் வாட்டரா மட்டும் தான் இருந்துச்சு. ஒருவேளை டீமன் வேர்ல்டு 2 ஃபுல்லா கடலால சூழப்பட்ட பகுதியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வேர்ல்டு தேர்ட் வேர்ல்டு மாதிரி ஏர் பிரஷர் இல்லாதால ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க குளோரியா. இது ஷின்னோட பிறந்த இடங்கிறதால அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இந்த கடல்ல இருக்க கிராக்கனை பத்தி. உடனே அவர் குளோரியாட்ட இதை பத்தி கேட்க ஆமா இங்க இது நிறைய இருக்குன்னு குளோரியாவும் சொன்னான். கோகு கிராக்கனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஷின் அது ஒரு மிகப்பெரிய கடல் வாழ் மிருகம், அது தண்ணி பக்கத்துல டிராவல் பண்ற எல்லாரையும் புடிச்சு சாப்பிட்டுன்னு பேசிட்டு இருக்கும் போது எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல இந்த டீமன் ஆர்மி சடனா கோகு டிராவல் பண்ணிட்டு இருந்த வண்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் குளோரியா டிராபிக்ல போத புள்ளிங்க வண்டி மாதிரி வளைச்சு வண்டியை ஓட்டினாலும் ஆர்மியோட அட்டாக்ல வண்டி டேமேஜ் ஆயிடுது. இதுக்கப்புறமா தான் கோகுக்கு அறிவு வந்து டோரியா டோர் ஓபன் பண்ற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெளியே போய் ஸ்டிக்கர் வச்ச மொத்த ஆர்மியோட வண்டியை அடிச்சு நொதிக்கிறான். அடே கோகு இதை முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல, வண்டியா டேமேஜ் ஆகாம இருந்திருக்கும்ல. கோகு இப்படி எல்லா ஆர்மி ஆளுகளையும் அடிச்சு பொழந்தத லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்துக்கிட்டு இருந்த கிங் ஓமங் கடுப்பாகி கத்திக்கிட்டு இருந்தான். வண்டி டேமேஜ் ஆனதால லோ ஹைட்ல பறந்துகிட்டு இருந்த வண்டியை முழுங்கிறதுக்காக கிராக்கன் தண்ணில இருந்து வெளியே வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. என்னதான் ஸ்பீடா போனாலும் கிராக்கன் வண்டியை எப்படியோ பிடிச்சிருச்சு. வழியில உயிர் தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் வண்டி விட்டு வெளியே வந்தாங்க. பேன்சா மட்டும் டிராகன் பால் வண்டிக்குள்ள இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்க உள்ள போய் வண்டிக்குள்ள நல்லா மாட்டிக்கிறான். அவளை காப்பாத்த போன கோகுவையும் சேர்த்து கிராக்கன் அப்படியே வண்டியோட எல்லாம் முழுங்கிடுச்சு. கடைசியா கோகுவும் பேன்ஸும் கிராக்கனோட பல்லுக்கு இடையில வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் பறந்தே தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேன்சோ ரொம்ப டயர்டா இருந்ததால ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் முடிவு பண்ணாங்க. அப்ப குளோரியா சொன்னா இங்க பக்கத்துல நாமிகன்ஸ் வாழ்ந்த இடம் இருக்கு, அங்க போய் வெயிட் பண்ணுவோம். வெஜிடாவோட கேங் அங்க வர சொல்லி எல்லாம் ஒரே வண்டியில டிராவல் பண்ணலாம் முடிவு பண்ணி அந்த நாமிகன்ஸ் வாழ்ந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி தமக்காமி ஃபைட்டுக்கு போனா கூவோட அவ்வளவு பெரிய பிளாஸ்டர் வாங்கியுமே அசால்ட்டா நின்னுட்டு இருந்துச்சு தமக்காமி ஒண்ணு. டாக்டர் ரின்ஷுவும் கூவுக்கும் ஒண்ணும் புரியல என்ன இவன் இப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானேன்ட்டு. நாமிக்கனோட பிளானட்டுக்கு போய் சேர்ந்தாங்க கோகோட கேங். அந்த இடம் அப்படி இவங்க யூனிவர்ஸ்ல இருக்க நாமிக்கன் பிளானட் மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்பட்டு வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி உலகத்தை நம்ம யூனிவர்ஸ்ல உருவாக்குறதுக்கு நாமிக்கன்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பெருமையா சொன்னான். அது கோகு அவளை கஷ்டப்பட்டு என்ன சார் யூஸ், இந்த ஃப்ரீஸா போய் வெடிக்க வச்சுட்டானே அப்படின்னு சொன்னான். கோகு டக்குன்னு வெஜிடாவோட கேங் பக்கத்துல வந்தது. வெஜிடாவோட கீயை வச்சு சென்ஸ் பண்ணி அவங்களை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லி பறந்து போனான். இத பத்த குளோரியா கோகுக்கு எப்படி அவங்க பக்கத்துல வந்துட்டாங்கன்னு தெரியும்னு கேட்க அதுக்கு ஷின்னு கோகுவால அவனோட கீ மூலமா பக்கத்துல இருக்கவங்கள சென்ஸ் பண்ண முடியும்னு சொன்னான். இதை கேட்டு குளோரியா இந்த பைபுலைட்ட இன்னும் எவ்வளவு பவர்ஸ்லா இருக்குன்னு தெரியலன்னு ஆச்சரியப்பட்டு நின்னுட்டு இருந்தான். வெஜிடாவோட கேங் வண்டியை கண்டுபிடிச்சு அந்த வண்டி முன்னாடி போய் நின்னு கோகு இதை செய்கையில சொல்லிக்கிட்டு இருந்தான். யாருக்குமே ஒண்ணும் புரியல. சரின்னு வண்டி கதவை திறந்து விட்டுட்டாங்க கோகுவுக்கு. வண்டிக்குள்ள வந்து கோகு அடே தண்ணிக்குள்ள பெரிய மிருகம்
இருக்கு, இப்ப மட்டும் நீ வண்டியை மேல தூக்கல, எல்லாரும் ஒரேடியா மேல போயிடும் பாத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹைப்பர்ஸ் வண்டியை மேல தூக்க ஸ்டார்ட் பண்றாரு. இதை கேட்ட வெஜிடா ஒரு சின்ன மிருகத்துக்கு போய் இப்படி பயப்படுற கோகுன்னு கேக்குறான். அதுக்கு கோகு இந்த மிருகத்தை சமாளிக்கிற அளவுக்கு இப்ப நமக்கு பவர் இல்ல வெஜிடான்னு சொல்ற நேரத்துல அந்த கிரக்கன் மறுபடியும் அப்படியே வந்து இந்த வண்டியும் முழுங்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா எப்படியே தப்புச்சு நாமிகன் கிரகத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மார்ஜின்கு அவ்வளவு கொலையத்தை காட்டியுமே கொஞ்சம் கூட அல்டிக்காம நின்னுட்டு இருந்த தமக்காமி உன்னோட பவர்ஸ பார்த்து ஷாக் ஆகி நின்னுட்டு இருந்தான். டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, தமக்காமி கிட்ட ஐயா ஷாரி நீங்க யாருன்னு தெரியாம உங்க பலம் என்னன்னு தெரியாம இங்க வந்துட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுருங்க, முடிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டில இருந்து விலகிடுறான். கூ எடுத்து டைரக்டா ரென்சு கிட்ட போய் எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த எரும மாட்டு பையில என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம என் வீட்டுக்கு போய் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஒரு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றான். அடே உன்னை போய் மெனக்கட்டு உருவாக்குனடா, ஒரு யூஸுமே இல்லாம திண்டமா இருக்கியடான்ட்டு ரென்சு சொல்ல இதை கேட்ட கூ என்னக்கா இப்படி சொல்லி போட்ட, பவர்ல வேணா நான் வீக்கா இருக்கலாம், தம்பியோட ஸ்பீடு சும்மா அல்லும், கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு சொல்லி பாரு, சும்மா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடும் சொல்லுவான். இதை கேட்ட ரென்சு என்னத்த சொல்றதுனே தெரியாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பா. கடைசியா நாம்கின் கிரகத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க கோகு வந்து வெஜிடாவோட கேங். உன்னோட ஹோம் பிளான்ட் வந்து எப்படி இருக்குன்னு கோகு பிக்கலோ பார்த்து கேட்க, நான் இங்க வளர்ந்தேன், என்னோட அப்பா தான் இங்க வளர்ந்தாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருந்தாரு பிக்கலோ. புல்மா ஷின் கிட்ட நீங்களும் டீமன் வேர்ல்டு 2 சேர்ந்தவங்க தானே, உங்க இனம் ஏன் டீமன் வேர்ல்டு விட்டு வெளியே போச்சுன்னு கேட்க அதுக்கு ஷின் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கோகு பெரிய கதையா அப்ப வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. புல்மா கடுப்பாகி அடே வாயை மூட்டு நில்றான்னு சொல்லிட்டு ஷின்ன சொல்றா புல்மா. இப்படி ஷின் டீமன் வேர்ல்டோட ஆரம்ப காலகட்ட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சுப்ரீம் டீமன் கிங் டீமன் உலகத்தை இன்னும் பெருசாக்கணும் முடிவு பண்றாரு. இதுக்காக அப்ப வாழ்ந்துகிட்டு இருந்த சூப்பர் மேஜின் ரைமஸ் பல யூனிவர்ஸா கிரியேட் பண்ண ஆர்டர் போட்டாரு. பல யூனிவர்ஸ் இப்படிதான் உருவாக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு மாதனும் அந்தந்த யூனிவர்ஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் ரைமஸ் கிளெட் இனத்துல இருந்து சில பேரை செலக்ட் பண்ணி அவங்கள யூனிவர்ஸை மானிட்டர் பண்றதுக்காக சுப்ரீம் கையை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாரு. இதை கேட்ட புல்மா அப்ப மத்த யூனிவர்ஸ்ல இருக்க உயிரினங்கள்லாம் கூட டீமன் வேர்ல்டுல தான் உருவானாங்களான்னு கேட்க அதுக்கு ஷின் எல்லாரும் இல்ல, இடத்துல இருக்கவங்க சயின்ஸ் எல்லாம் யூனிவர்ஸ் கிரியேட் ஆன அப்ப அவங்களா உருவான உயிரினம்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் கிளெட் இனத்தோட மூதாதையர்கள்லாம் ரைமஸ் சாமாவோட பிளானட் பக்கத்துல குடி போக ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல வாப் சாமாவை யூஸ் பண்ணி ஃப்ரீயா ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு இடையிலையும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆபதா டாபதாவோட சந்தேகத்தால எங்க வேற டைமென்ஷன்ல இருந்து டீமன் உலகத்துக்கு ஆபத்து வந்துருமோன்னு வாப் சாமாவோட டிராவல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா ஆபதோட கொடூரமான ஆட்சியில இருக்க முடியாம ஒவ்வொரு கிளிட்டா டீமன் உலகத்திலிருந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் நானும் தப்பிச்சு வெளியே போனேன். அந்த டைம்ல தான் சுப்ரீம் கையாவும் நான் மாறினேன்னு சொன்னாரு ஷின். இதுக்கப்புறம் வெஜிடா கதை பேசலாம் போதும் வாங்க போய் மிச்சம் டிராகன் பாலை கலெக்ட் பண்ண போன்னு சொல்லி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போதைக்கு அங்க டீமன் வேர்ல்ட்ல டிராகன் பாலை கிரியேட் பண்ண நோவான்னு அழைக்கப்படுற நாமிகன் ஸ்லோ மோஷன் நடந்து வராது. இத்தோட இந்த 10th எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி யூனிவர்ஸ் ஊதாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஷின் சொன்னபடி ரைமஸ் தான் யூனிவர்ஸ்ல பவர்ஃபுல்லான பர்சன்னா அப்ப ஜெனோசாமா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் யாரு, ஏன் ஷின் இவங்கள பத்தின எதுவுமே சொல்லலன்ட்டு இன்னும் எனக்கு குழப்பமா தான் இருக்கு. இனி வரப்போற எபிசோட்ஸ்ல இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் நாம நம்புவோம். டிராகன் பால் டைமா எபிசோட் எவ்ரி ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. டைமா சீரிஸோட தொடர் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.